illustration 2 டவுட் இருக்கா? ஓகே, எது வரைக்கும் முடிச்சோம் நம்ம? 5 வரைக்குமா? Sixth one, okay, fine. See, prime cost வந்து 41,000. Direct labor cost consists of skilled labor வந்து 6,000. Unskilled labor 2,000. Variable works overhead வந்து 100% of direct wages. And fixed overhead 60% of direct wages. Sale of scrap வந்து 1,800. Find work cost. இங்க பாருங்கண்ணா, prime cost first நீங்க ஆனா ஃபார்மேட் எப்ப தரவு பண்ணுவீங்க? இன்னைக்கு தரவு பண்ணிடுறீங்களா? ஃபுல் ஃபார்மேட் நாளைக்கு ஃபார்மேட் தான் டெஸ்ட் கிளாஸ்ல. ஓகே, ஃபார்மேட் அதாவது நான் எப்படி கேட்பேன்னா ஃபுல் ஃபார்மேட் எழுதுங்கன்னு கேட்க மாட்டேன். இப்போ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துருவேன், நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிரைம் காஸ்ட் வந்து 41,000 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிக்கணுங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் இதெல்லாம் எழுதிட்டு இது எல்லாமே எழுதிக்கோங்க. டைரக்ட் பிரைம் காஸ்ட், ஆட் ஒர்க்ஸ் காஸ்ட் எல்லாம் எழுதிட்டு ஒர்க்ஸ் காஸ்ட் வரைக்கும் போட்டுக்கோங்க. பிரைம் காஸ்ட் எங்க போடணும்? இங்க போடணும். ஓகேவா? டைரக்ட் லேபர் வந்து ஸ்கில்டு லேபர் 6,000 இங்க வரும். ஓகே, ஸோ பிரைம் காஸ்ட் வந்து 41,000. ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கில்டு லேபர் அண்ட் அன்ஸ்கில்டு லேபர் சேர்த்து 8,000. அப்புறம் வேரியபிள் ஓவர்ஹெட் சொல்லியிருக்காங்க 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். அப்போ 100% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் 8,000. ஃபிக்ஸ்ட் வந்து 60% ஆஃப் டைரக்ட் வேஜஸ் 4,800. சேல் ஆஃப் ஸ்கிராப் வந்து 1,800. ஸோ அப்போ வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் பிளஸ் ஃபிக்ஸடு மைனஸ் சேல் ஆஃப் ஸ்கிராப் இது போட்டோம்னா 11,000. ஓகேவா கண்ணா? 11,000 வருது. இங்க வருது ஒரு பிரைம் காஸ்ட் எவ்வளோ? ஒரு 41,000. அப்போ டோட்டல் எவ்வளோ? 52,000. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் என்னன்னா யூ ஹாவ் டு ரைட் த ஃபார்மேட். இப்போ ஒர்க்ஸ் காஸ்ட்னா அது வரைக்கும் ஃபார்மேட் எழுதிக்கோங்க. ஓகே, ஸ்டெப் ஒன் என்ன? ரைட் த ஃபார்மேட். ஸ்டெப் டூ என்னன்னா அகாமடேட். என்னம்மா சொல்லுங்க. தோ சம்பள கொடுத்துருக்காங்க 60% ஆஃப் டைரக்ட் வேஜஸ். ஸோ டைரக்ட் வேஜஸ்ன்றது டைரக்ட் லேபர், அதுல 60%. ஓகேவா? ஸ்டெப் த்ரீ வந்து நம்பர்ஸ் அகாமடேட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் ஆல் த ஃபிகர்ஸ். இது டைப் ஒன் ப்ராப்ளம் கணா. புரிஞ்சுதா? அந்த சம்ம ஈஸியா இருக்கா? குட். இல்லஸ்ட்ரேஷன் 7ல இந்த பார்ட் எல்லாமே வந்து நாட் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ஷீட். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது எதுவுமே நாட் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ஷீட். இன்கம் டாக்ஸா இருக்கட்டும், டிவிடெண்ட் டு ஷேர் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், பிரீமியம் ஆன் ரிடெம்ஷன் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் டிபெஞ்சர்ஸா இருக்கட்டும், கேபிட்டல் லாசஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆர் டிபெஞ்சர் ஆர் பேங்க் இன்ட்ரெஸ்ட், டொனேஷன்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இது எதுவுமே நாட் இன்க்ளூடட் இன் காஸ்ட் ஷீட். சரியா? So illustration 7, from the following, prepare a statement showing expenses which you would disregard in estimating cost. அதாவது இப்போ இந்த 4 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. ரெண்ட், ஆஃபீஸ், பேட் டெட்ஸ், டிஸ்கவுண்ட் அலோடு, பேங்க் சார்ஜஸ், டொனேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த இந்த 4 கேட்டகரி 1 2 3 4 5 இந்த 5 கேட்டகரியில எந்த கேட்டகரி வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது
காஸ்ட் ஷீட்ல எடுக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. ஓகேவா? which would disregardனா என்ன அர்த்தம்? காஸ்ட் ஷீட்ல எடுக்க கூடாது. which would regardனா என்ன அர்த்தம்? காஸ்ட் ஷீட்ல எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? ஸ்ரீச்சரன் நல்லா புரியுறதா? ஒன்னும் டவுட் இல்லையே? இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. டொனேஷன்ஸ் இப்போ இவங்க கேட்குறாங்க, ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 2500 வந்து எக்ஸ்பென்சஸ்ல இன்க்ளூட் பண்ணிக்கலாமா? இன்க்ளூட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பேட் டெட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பேட் டெட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். டிஸ்கவுண்ட் அலௌடையும் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். பேங்க் சார்ஜஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். டொனேஷன்ஸ் பாருங்க, டொனேஷன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஓகேவா? பேட் டெட்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். அப்புறம் டிஸ்கவுண்ட் அலோட வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஸோ எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணோம்? டொனேஷன்ஸ், டிஸ்கவுண்ட் அலோட், பேட் டெட்ஸ் இதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? இந்த இது குட்டி நோட்ல அப்டேட் பண்ணிட்டீங்களா ஸ்ரீச்சரன்? இந்த பார்ட், இதோ இந்த பார்ட், இதோ இது இது எழுதிட்டீங்க. ஓகே. ஸோ அது வந்து இதெல்லாம் வந்து நாட் எக்ஸ்க்ளூடட் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. இந்த மாதிரி 4 போட்டுட்டு எது இன்க்ளூட் பண்ணணும் எது எக்ஸ்க்ளூட் பண்ணணும்ட்டு. அதனால நல்லா பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து calculate the amount of direct material if prime cost 50,000, direct labor 70% of prime cost. இது நீங்க ட்ரை பண்றீங்களா? prime costக்கு என்ன ஃபார்முலா பாருங்க. ஆஹா, prime costக்கு ஃபார்முலா வந்து direct labor. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லுங்க. சொல்லுங்க. direct material, direct labor, direct expense மூணுமே சேர்ந்து prime cost. கரெக்ட்டா? இப்போ இப்ப பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. prime cost 50,000 அத ஃபைனலா போட்டுக்கோங்க. டைரக்ட் லேபர் என்ன சொல்றாங்க? 70% ஆஃப் prime cost. அப்ப இதுல 70%. அப்ப அவன் என்ன கேக்குறான்? டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவுன்னு கேக்குறான். இது 50,000 கண்ணா, இது 35,000. அப்ப டைரக்ட் மெட்டீரியல் என்னவா இருக்கும்? டைரக்ட் லேபர் 35,000, டோட்டல் வந்து 50,000. அப்ப டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளவு? வெரி குட், 15,000. So 35,000 minus 50, 15,000, sorry, 50,000 minus 35,000 will give you 15,000. புரியுதா? குட், வெரி குட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்ணா இது. இப்போ இது ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா, டைரக்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்கான், டைரக்ட் லேபர் கொடுத்துருக்கான், ஃபேக்டரி ஓவர் கொடுத்துருக்கான், பிகினிங் கூட்ஸ் இன் ப்ராசஸ் கொடுத்துருக்கான், காஸ்ட் கூட்ஸ் மேனுஃபேக்சர் கொடுத்துருக்கான். வாட் இஸ் த காஸ்ட் அசைன் டு தி எண்டிங் கூட்ஸ் இன் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். என்ன அர்த்தம்னா, இப்போ அந்த ஃபார்மேட்ல பாருங்களேன், க்ளோசிங் WIP எங்க வருதுன்னு பாருங்க. க்ளோசிங் WIP அந்த ஃபார்மேட் ஃபுல்லா படிங்க கண்ணா. ஃபர்ஸ்ட்ல இருந்து படிக்கணும். டைரக்ட் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் அதுல இருந்து. ஆ ஒரே நிமிஷம். ஓப்பனிங் ஸ்டாக், ஆட், பர்ச்சேசஸ், அப்புறம் ஆ, இது என்னது? இது டைரக்ட் மெட்டீரியல் இல்ல? இதோட ஆன்சர் டைரக்ட் மெட்டீரியல். அப்புறம் அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்?
டைரக்ட் வேஜஸ், அப்புறம் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இது மூணும் சேர்த்து என்ன பேர் அதுக்கு? பிரைம் காஸ்ட். வெரி குட். இப்ப பிரைம் காஸ்ட் போட்டோமா, அடுத்து என்ன ஹெட்? பிரைம் காஸ்ட் அண்ட் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். அப்புறம் நிறைய இருக்குல்ல. ஓகே, ஜஸ்ட் இப்போ ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் வச்சுக்கலாம். ஆட் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் லெஸ் க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். கரெக்டா? இதை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க இப்போ உங்க நோட்ல. இந்த ஸ்ட்ரெச் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெச் காப்பி பண்ணிக்கோங்கண்ணா. ஃபார்மேட் இன்னைக்கு தரவு பண்ணிடுங்கண்ணா. இல்ல இல்ல, கீழே எழுதுங்கண்ணா. உங்களுக்கு தெரியணும்ன்றதுனால சைடுல எழுதுங்க, நீங்க கீழே எழுதுங்க. சூப்பர், வெரி நைஸ். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாமா? அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க, டைரக்ட் மெட்டீரியல் என்ன சொல்லிருக்காங்க? 80,000. டைரக்ட் மெட்டீரியல் எங்க இருக்கு? இங்க இருக்கா? இங்க 80,000. நீங்களும் போடுங்க. ஆ, நெக்ஸ்ட் டைரக்ட் லேபர் 60,000. வேஜஸ் லேபர் ஒண்ணுக்கண்ணா 60,000 போடுங்க. குட். அப்புறம் இது எல்லாம் ரெண்டுமே சேர்த்து என்ன வரும்? பிரைம் காஸ்ட். ஓகேவா? போடுங்க பிரைம் காஸ்ட். ஃபேக்டரி ஓவர்ஹெட் இங்க போடுங்க. 90,000. ஓகேவா? ஓப்பனிங் அவங்க என்ன சொல்றாங்க, என்ன பிகினிங் கூட்ஸ் இன் ப்ராசஸ்ன்றது தான் ஓப்பனிங் ஒர்க் இன் ப்ராசஸ். ஓகே, அது 15,000 போட்டிங்களா? அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மேனுஃபேக்சர் எவ்வளோ? ஃபைனல் ஆன்சர் 2,45,000. இப்போ அவன் என்ன கேக்குறான்னா, காஸ்ட் அசைன் டு எண்டிங் கூட்ஸ் இது என்னன்னு கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? பண்ணுங்க, பண்ணி பாருங்க, எப்படி வருதுன்னு சொல்லுங்க.
எப்படி 1,40,000? என்ன பண்ணீங்க? இது ஆட் பண்ணா என்ன வருது? 2,45,000 தானே வருது. இல்ல பிரைம் காஸ்ட் ஃபேக்டரியோட ஆட் பண்ணா 2,45,000 தானே வருது. அப்போ இதுவும் அதே தான் வருது. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வேணா க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஜீரோன்னு அர்த்தம். புரியுதா ஸ்ரீச்சரன்? திருப்பி சொல்றேன் பாருங்க கண்ணா. இந்த ஃபார்மேட் படி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இது கேக்குறான். நீங்க சொல்ற கான்செப்ட் கரெக்ட். இதுல இருந்து இதை ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோன்றீங்க. ஆனா இது ஆட் பண்ணாலே 2,45,000 வந்துருது. அப்ப க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஒண்ணுமே இல்ல, ஜீரோ. அதான் ஆன்சர். ஓகேவா? சோ இது வந்து பிகினிங் கூட்ஸ் அண்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், there is a க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் வந்து பத்தி சொல்றது இது, இந்த சம். உங்களுக்கு புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டுமா? இது இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கரெக்டா? அதுக்கப்புறம் இப்ப பிரைம் காஸ்ட்க்கு நம்பர் வந்துருதா? அப்புறம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணி நீங்க சொல்ற அதே கான்செப்ட் தான். இதோட மைனஸ் பண்ணோம். பட் இது ஆட் பண்ணும்போதே 2,45,000 வந்திருக்கனால க்ளோசிங் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ஜீரோன்னு சொல்றோம். வேற எதுவும் இல்ல. ஓகேவா? ம். இப்போ இந்த சம் finished goods opening inventory, finished goods closing inventory, cost of goods sold, cost of production என்னன்னு கேக்குறாங்க. இது காஸ்ட் ஷீட்ல எங்க வருது கண்ணா? காஸ்ட் ஷீட்ல தோ தோ இங்க தானே கரெக்ட்டா? தோ இதானே? இங்க பாருங்க கண்ணா. இங்க தானே வருது. இப்ப காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன இந்த சம்ல? அதான் கேட்டிருக்கான். தெரியல இல்ல? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்னன்னு தெரியல. ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ? 30,000. அதை போட்டுக்கோங்க. க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு கூட்ஸ் எவ்வளோ? 50,000. அதை போட்டுக்கோங்க. அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் என்ன? 1,90,000. கரெக்டா? அப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்னவா இருக்கும்? நீங்க சொல்லுங்க கண்ணா. ஆன்சர் 1,90,000. இது ரெண்டும் 80,000. அப்ப இது என்னவா இருக்கும்? போடுங்க நீங்க இந்த சம். போடுங்க. யோசிச்சு போடுங்க கண்ணா. ஈஸி தான் ஸ்ரீசரண். ஓகே. ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே ஈஸி தான்.
போட்டாச்சா ஸ்ரீசரண்? ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்கா? ம். எப்படிக்கா நான் 2,10,000 சொல்லுங்க. திருப்பி திருப்பி ஒரே ஒரு சொல்லுங்களேன், சாரி. க்ளோசிங் ஸ்டாக்கையும். ம். ஓகே ஃபைன். குட். சூப்பர். இல்லஸ்ட்ரேஷன் 11. இல்லஸ்ட்ரேஷன் 11க்கு நீங்க வந்து ஃபார்மேட் வந்து தரவாகணும். ஓகேவா? இன்னைக்கு தரவு பண்ணிட்டுறீங்களா ஃபார்மேட்டா? சி ஃபார்மேட் எப்படி படிக்கணும்னு சொல்ற பாருங்களேன். பிரைம் காஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. ஒர்க்ஸ் காஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் இந்த ஃபார்மேட்டே படிங்க கண்ணா. அந்த டீடைல்டு ஃபார்மேட் கூட வேண்டாம். சரியா? இந்த ஃபார்மேட் படிங்க. இப்போ நான் ஷேர் பண்றேன்ல ஒரு ஃபார்மேட், அது படிங்க போதும். பிரைம் காஸ்ட், அது அதை விட இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடா இருக்கும். ஒர்க்ஸ் காஸ்ட், அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அப்புறம் சேல்ஸ். ஓகேவா? இது மட்டும் படிச்சுக்கோங்க. இது படிச்சுட்டு நான் சொல்லுங்க, நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு இது எடுத்துறேன். இல்லஸ்ட்ரேஷன். இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்களேன் கண்ணா. 13ல உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கு அதெல்லாம் சொல்லுங்க. மிஸ்டர் கோபால் ஃபர்னிச்சர்ஸ். வெரி குட். அப்புறம் ஓகே. ஸோ எப்படி ஸ்டெப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த சம்ம? தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன்னொன்னா பாருங்க ஸ்ரீஜன். ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட், அப்புறம் ஒர்க்ஸ் காஸ்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட். அதுக்கு டேட்டா இருக்கா? ஓகே, என்ன ரெண்டு டேட்டா? சூப்பர். 15,000 பிளஸ் 9,000 கரெக்டா? ஓகே, பிரைம் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க்ஸ் காஸ்ட் டேட்டா இருக்கா? இந்த மிஷின் ஹவர்ஸ் ஒர்க்டு, மிஷின் ஹவர் ரேட்லாம் ஃபேக்டரின்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆ. ஒர்க்ஸ் காஸ்ட்க்கு என்ன டேட்டா இருக்கு? ஒர்க்ஸ் காஸ்ட் ஃபார்மேட் என்ன? ஒர்க்ஸ் காஸ்டோட ஃபார்மேட் என்ன? பிரைம் காஸ்ட் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோம். ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ், க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஒர்க் இன் ப்ராசஸ் மைனஸ் பண்ணா ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைச்சிடும். கரெக்டா? இங்க வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்ன இருக்கு? ஒரு ஹவருக்கு
ரூபாய் சொல்றான். அப்ப 9 ஹவருக்கு எவ்வளோ? 4500. 4500. கரெக்டா? அப்போ இது ரெண்டுமே சேர்ந்தது. இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது தான் இது ரெண்டும் சேர்ந்து வரும்போது ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைச்சிரும். கரெக்டா? ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸும் சேர்த்தா ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைச்சிருமா? கரெக்டா? அடுத்தது என்ன இருக்கு? அட்மின் ஓவர்ஹெட்ஸ். அட்மின் ஓவர்ஹெட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அவங்க? அப்போ இதுல 20% போடலாமா? அப்ப எவ்வளவு கிடைக்கும்? 5700. இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். கரெக்டா? சோ இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாமா? ஆட் பண்றேன். இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைச்சிருச்சுக்கண்ணா. இப்போ அடுத்தது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது 34,200க்கு கிடைச்சிருது. ஆனா இப்போ அந்த செல் பண்றான்ல, செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் அடுத்தது பார்க்கலாமா? செல்லிங் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ? எவ்வளோ கொடுத்துருக்கான் செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்? ஒரு யூனிட்டுக்கு 0.50. எவ்வளோ யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க ஒரே ஒரு 16,000. ஓகேவா? ஏன்னா யூனிட் சோல் 16,000. அப்ப பாருங்க கண்ணா, ஒரு யூனிட்டுக்கு 50 பீஸ். அப்ப 16,000 யூனிட்ஸ்க்கு 8,000. இங்க இது ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இங்க ஒரு ட்விஸ்ட். இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ன்றது வந்து 34,200 இல்லையா? யூனிட்ஸ் எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க? அப்பனா 34,200ன்றது எவ்வளவு யூனிட்ஸ்க்கு? 17,000 யூனிட்ஸ்க்கு. கரெக்டா கண்ணா? அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு இருக்கும்? 34,200 டிவைடட் பை 17,100. 2 ரூபாயா? நம்ம இங்க செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு வந்து 16,000 தான் எடுத்திருக்கோம். அப்போ செல்லிங் ஓவர்ஹெட்ஸ்க்கு 16,000னா அப்போ அந்த செல்லிங் யூனிட்டோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளவு இருக்கும்? there is cost of production for 16,000 units. 16,000 into 2 போட்டுக்கலாமா? அதாவது நம்ம என்ன பண்றோம்னா, இது வரைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் ஸ்ரீசரண். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் அதுல 17,100ல 16,000 யூனிட் தான் செல் பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கோங்கண்ணா. 17,100ல 16,000 தான் செல் பண்றாங்கன்னா, அப்ப நம்ம அந்த 16,000த்துக்கான காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வச்சுதானே நம்ம டிராவல் பண்ணோம் கண்டினியூ பண்ணும்போது சம்ம. கரெக்டா? அப்போ இது வந்து 16,000 into 2. இது வந்து 16,000 into 0.5. ஓகேவா? வந்துடுச்சா? இப்ப பாருங்கண்ணா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்குமா? புரியுதா ஸ்ரீசரண்? கஷ்டமா இருக்கா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஸ்ரீசரண். ஓகே, ஆனா போட்டு பார்த்துட்டீங்கன்னா ஈஸி ஆயிடும். 34,000 40,000 வந்துருது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ப்ராஃபிட் என்ன சொல்றான் அவன்? ப்ராஃபிட் ப்ராஃபிட் பத்தி ஏதாவது சொல்றாங்களா? இல்ல. சேல்ஸ் எவ்வளவு சொல்றாங்க? சேல்ஸ் என்ன சொல்றாங்க? சம்ல சேல்ஸுக்கு என்ன டீடைல் சொல்லிருக்கான்? கரெக்ட். ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபா? 4 per யூனிட். 2 ரூபாயா? இப்படி 4 per யூனிட்ல ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபா? எங்க இருந்து 2 ரூபாய் வருது உங்களுக்கு? அது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான காஸ்ட் எவ்வளவு? யூனிட் சோல்ட் எவ்வளவு? ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு ரூபா?
அதான் கேட்குறேன். ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபான்னா 16,000க்கு எவ்வளோ ரூபா ஆகும்? கால்குலேட்டர்ல போடுங்க. ஒரு யூனிட்டுக்கு 4 ரூபான்னா 16,000 யூனிட்டுக்கு எவ்வளோ? ஆ அப்போ இது சொல்லுங்க கண்ணா. 64,000 உங்களோட செல்லிங் பிரைஸ். இது சாதாரண 6th 7th கணக்கு தான். உங்களோட காஸ்ட் பிரைஸ் வந்து 40,000. அப்ப ப்ராஃபிட் எவ்வளோ? அவ்வளவுதான். இப்ப பாருங்க கண்ணா, இந்த 24,000ன்றது வந்து எவ்வளவு யூனிட்ஸ்க்கு ப்ராஃபிட் லாபம்? வெரி குட். அப்ப 16,000 யூனிட்டுக்கு 24,000னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 10 பென்னு 20 ரூபாய். ஒரு பென் எவ்வளோ? அதே கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க. 16,000 யூனிட் 24,000 ரூபாய். ஒரு யூனிட் எவ்வளோ? 12 ரூபாயா? எப்படி கண்ணா? ஐயோ பயமா இருக்கு. யோசிங்க. 10 பென் 20 ரூபா. ஒரு பென் 2 ரூபாய் கரெக்ட். அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுங்க. 16,000 யூனிட் 24,000 ரூபாய். அப்போ ஒரு யூனிட் எவ்வளோ? ஒரு யூனிட் 4 ரூபாயா? எப்படி 4 ரூபாய்? நோ 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 நோ. யோசிங்க. 16,000 யூனிட் 24,000 ரூபாய். ஒரு யூனிட் லாபம் கேக்குறேங்கண்ணா. இங்க இந்த சொன்னது அவங்க செல் பண்ண விலை. இது சொன்னது காஸ்ட். நான் லாபம் எவ்வளவுன்னு கேக்குறேன் ஒரு யூனிட்டுக்கு. இது 16,000 யூனிட்டுக்கு 24,000. நான் ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ? 10 பென்னு 20 ரூபாய். ஒரு பென் எவ்வளோ? எப்படி பண்ணீங்க? எது எது டிவைட் பண்ணீங்க? அது கரெக்ட். எப்படி ஒரு பெண்ணுக்கு 2 ரூபான்னு எப்படி அரைவ் பண்ணீங்க? சரிக்கண்ணா, சரி இப்படி கேக்குறேன். 10 பென் 540 ரூபா. ஒரு பென் எவ்வளோ? என்ன என்ன பண்ணீங்க? எது எதையும்? அதே கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணுங்க. 16,000 யூனிட் 24,000 ரூபாய். ஒரு யூனிட் எவ்வளோ? ம். ஆ கரெக்ட். அதான் லாபம். ஓகேவா? இது காஸ்டிங் வந்து சாதாரண நம்மளுக்கு மனக்கணக்கு மாதிரி தான். ரொம்ப கஷ்டம்லாம் பட வேணாம். ஆனா நீங்க இந்த ஃபார்மேட் மட்டும் நல்லா பாத்துக்கணும். நான் இப்படி போட்டிருக்கேன்ல இந்த ஃபார்மேட். அதான் அவங்க இப்படி போட்டிருக்காங்க. ஓகேவா? பிரைம் காஸ்ட்ன்றது ரெண்டுத்தையும் சேர்த்து 24,000 24,000. ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் 4,000. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இது ஏன்னு வச்சுக்கோங்க கண்ணா. இது பி. ஏ பிளஸ் பி ஃபேக்டரி காஸ்ட். ஓகே. இது சி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஓகே. அப்புறம் இது வந்து டி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி. இது இ. ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ. புரியுதா? ம். இதான் வந்து 64,000 which lands up in 1.50.
இந்த சம் நல்லா புரிஞ்சுதா? திருப்பி சொல்லட்டுமா? ஆனா அது இன்னைக்கே போடணும் ஸ்ரீச்சரன். அதாவது ஃபவுண்டேஷன் வந்து எப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. ஆனா சில கான்செப்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாதான் கிடைக்கும். ஆசிஸ் அப்படியே டெய்லி வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்க முடியாது. இந்த சம்ம நீங்க 4 வாட்டி போட்டாதான் 5வது வாட்டி கிளாரிட்டி கிடைக்கும். எவ்வளவு வாட்டி போடணும்? 4 times you have to practice. 5th time you will get a clarity. பட் இந்த சம் டஃப் கிடையாது. ஆனா அதே சமயம் இந்த சம் வந்து ஈஸி கிடையாது. ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க விடவே கூடாது என்ன ஆனாலும். நான் சொல்றேனோ இல்லையோ ஒரு சம்ம 3-4 வாட்டி கண்டிப்பா போட்டு பாருங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு லீன் டைம் தானே காலேஜ் ஆரம்பிக்க வரைக்கும், கரெக்டா? ஸோ இந்த டைமை நல்லா மெட்டீரியலைஸ் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஸோ இந்த 11th சம்க்கு வந்து நீங்க இன்னைக்கு ஃபார்மேட் மட்டும் தரவு பண்ணிக்கோங்க. 11th சம் கூட என்னன்னு சொல்றேன் பாருங்க கண்ணா, நீங்க ஈஸியா இருக்கும். ரா மெட்டீரியல் இருக்குல்ல, இது 1-1 கொடுத்தானாக்கா ஓப்பனிங், 31-12 கொடுத்தா க்ளோசிங். அப்போ இந்த ஃபார்மேட்டோட போட்டுட்டே வர வேண்டியதுதான். ஓப்பனிங்க்கு இது ரா மெட்டீரியல், அப்போ இது இவ்வளோ வரும். அப்போ டைரக்ட் லேபர் இவ்வளோ, அப்போ ப்ரைம் காஸ்ட் இவ்வளோ. அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் அவன் கொடுத்துருக்கான் சம்ல 2 lakhs. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் ஃபேக்டரியோட ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இது எல்லாத்தையும் இது பண்ணி இவ்வளோ வரும். இது எல்லாமே டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்மேட்டோட அப்படியே அலைன் பண்ணிட்டே வர வேண்டியதான். இந்த ஃபார்மேட் இன்னைக்கு தரவு பண்ணிடுறீங்களா பக்காவா? அந்த ஃபார்மேட் தரவு பண்ண வேணாம், இந்த ஃபார்மேட் தரவு பண்ணுங்க. பிரைம் காஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, ஒர்க்ஸ் ஃபேக்டரி காஸ்ட் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, ஒர்க் ஃபேக்டரி காஸ்ட் ஒர்க்ஸ் காஸ்ட்னு கூட சொல்லுவாங்க. சரியா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் என்ன. புரியுதா? சூப்பர். இப்போ நீங்க 13 சம்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன் கண்ணா. அதுல இந்த 13th சம்முக்கு 3 டைம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், 3 டைம்ஸ் ஹோம்ஒர்க். எவ்வளோ டைம் ஹோம்ஒர்க்? 3 டைம் ஹோம்ஒர்க். இன்னைக்கு ஃபுல்லா அதை போடுறீங்க. இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டேக்குள்ள எனக்கு ஹோம்ஒர்க் அனுப்பிச்சிடுங்க. பொறுமையா நிதானமா போடுங்க. ஏதாவது ஒரு சம் தெரியலன்னா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் திங், ஹோம்ஒர்க் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் குட்டி நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் உங்களோட நார்மல் நோட்ல 2 வாட்டி பார்த்து எழுதுங்க. அப்புறம் பை ஹார்ட் பண்ணுங்க. அப்பனா ஈஸியா நீங்க ஃபார்மேட் பை ஹார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபார்மேட் பை ஹார்ட் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ்னா, டைம் சேவ் ஆகும் கண்ணா. உங்களுக்கு டக்குன்னு நீங்க போட்டு முடிச்சிடுவீங்க. இல்லனா யோசி போட்டுட்டே இருக்கணும். ஓகே. இந்த ஃபார்மேட்டை பிட்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிரைம் காஸ்ட் நம்ம தரவு பண்ணிக்கணும், அது அப்புறம் பார்க்காம எழுதுங்க. ஃபேக்டரி காஸ்ட் 2 வாட்டி பார்த்து எழுதிட்டு அப்புறம் பார்க்காம எழுதுங்க. அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட், அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், அதே மாதிரி சேல்ஸ். ஓகேவா? சூப்பர், வெரி குட் ஸ்ரீசரண். நீங்க நல்லா, அதாவது 12th வரைக்கும் வேற. ஓகே. பிகாம் லைஃப் வந்து யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஜர் டு யுவர் நியூ வேர்ல்டு ஆஃப் ஸ்கூல். காலேஜ் போவீங்க, நியூ செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க, நியூ என்விரான்மெண்ட் இருக்கும். ஓகே. எல்லாத்துலயும் நல்லத்தை கிரகிச்சுண்டு கெட்டதை விட்டுடணும். அண்ட் உங்க ஃபோக்கஸ் என்ன மெயினா? சிடபிள்யூ கிளியர் பண்றது. அது மட்டும்தான் உங்களோட ஒரே ஃபோக்கஸ். சரியா? காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, பிகாம் படிங்க, சிடபிள்யூ தான் உங்களோட மெயின் ஃபோக்கஸ். சிடபிள்யூக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் அவுட்டே ஆகாது. டெய்லி ப்ரிப்பேர் பண்ணோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணோம், டெய்லி ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ இந்த லீன் டைம் ஆஃப் அனதர் ஒரு, எப்போ காலேஜ் ஆரம்பிச்சா ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல ஆரம்பிப்பாங்களா? ஆகஸ்டா? பை த டைம் நீங்க வந்து 80% போர்ஷன்ஸே முடிச்சிடலாங்கண்ணா ஃபவுண்டேஷனுக்கு. ஓகே. நல்லா பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வழி கொடுத்துருக்காரு. ஓகே. நீங்க வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட் 1.5 months சூப்பரா மெட்டீரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஐ எம் வெரி ஷுர் யூ வில் கெட் அ ரேங்க். ஆனா டெய்லி படிக்கணும். யாரும் படின்னு சொல்லாம நீங்களே புக் எடுத்து படிக்கணும். ஏன் படிக்கணும்? ஸ்ரீசரனுக்கு நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கணும்ல, கரெக்டா? ஸ்ரீசரன் நாளைக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும்ல, அம்மா அப்பாவெல்லாம் யூ ஹேவ் டு டேக் கேர் இல்ல. அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு பைசா, எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு gift கிடைக்காது ஸ்ரீசரன். ஓகேவா? நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்காக டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ணி நம்மளை எடுத்துட்டு வராங்கன்னா அது வந்து ஒரு காட்ஸ் பிளெஸிங்ஸ்ல தான் நடக்கிறது.
அண்ட் அதுக்கு நீங்க ரெசிப்ரகேஷனா என்ன செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட ஹார்ட் ஒர்க், உங்களோட கன்சிஸ்டன்ட் ப்ராக்டிஸ், சிடபிள்யூ முடிக்கிறது தான் உங்களோட ரெசிப்ரகேஷன். சரியா? அதனால டே ஒன்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், அதை டெடிகேட்டடா ஒரு வாட்டி போட்டீங்கன்னா போதாது. நீங்க இன்னொரு நோட்டு போட்டுக்கோங்க. இப்ப நான் எனக்கு சப்மிஷனுக்காக ஒரு நோட்டு, ப்ராக்டிஸ் நோட்டுன்னு ஒன்று வாங்கி அதுல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தாதான் grip வரும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். கான்ஃபிடன்ஸ் கிடைச்சதுன்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சம் வேணாலும் நீங்க போடலாம். சுத்தி சுத்தி கேட்பாங்க கண்ணா, ஒன்றும் இல்லை. பிரைம் காஸ்ட் கொடுத்துட்டு மெட்டீரியல் கொடுத்துட்டு லேபர் என்னன்னு கேட்பான், லேபர் கொடுத்துட்டு மெட்டீரியல் கொடுத்துட்டு பிரைம் காஸ்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பெர்முடேஷன் காம்பினேஷன் சம்ஸ் வருமே தவிர ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் வராது. ஆனால் அதுக்கு நீங்க இந்த ஃபார்மேட்டை தரவு பண்ணி ஆகணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஃபார்மேட்டை சின்ன நோட்ல எழுதிக்கோங்க, இந்த ஃபார்மேட்டை. ரெண்டாவது ஆக்டிவிட்டி ஃபார்மேட்டை பார்த்து 2 வாட்டி எழுதுங்க, அப்புறம் ஃபார்மேட்டை பார்க்காம எழுதுங்க. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் 13 எவ்வளவு டைம்ஸ் எழுதணும்? 3 டைம்ஸ் ஹோம்ஒர்க். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்க்காம போடுங்க. அதுக்கப்புறம் எல்லா சம்ஸோட ஹோம்ஒர்க்கும் முடிச்சிருங்க. ஓகேவா? இதுதான் இன்னைக்கு ஆக்டிவிட்டி உங்களுக்கு. அதனால நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். கன்சிஸ்டண்டா ஸ்லோவா பண்ணிட்டு வாங்க, கட 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 கடன்னு பண்ண முடியாது. அதே மாதிரி நோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன், நோ லாஸ்ட் மினிட் டென்ஷன் எதுவுமே பண்ணிக்க கூடாது சிடபிள்யூ பொறுத்த வரைக்கும். ஓகேவா? ஓகே கண்ணா. தேங்க்யூ ஸ்ரீசரண், சூப்பரா பண்றீங்க. குட் கோயிங். என்ன சொல்லுங்க கண்ணா. நான் இன்னொரு கிளாஸ் சொல்லட்டுமா? ஏன்னா 2 டேஸா மெடிசன்ஸ் போட்டுட்டு இருக்கேன் ஸ்ரீசரண். ஓகேவா? நான் நாளையிலேருந்து உங்களுக்கு கரெக்டா இதுவா இருக்கும். சாட்டர்டே சண்டே நம்ம முடிஞ்சதுன்னா காம்பன்சேட் பண்ணிடலாம். கொஞ்சம் தான் இப்போ ரெக்கவரி ஆயிட்டே இருக்கேன், அதனால தான் சாரி. சாட்டர்டே சண்டே நம்ம உட்காந்து இது பண்ணிடலாம். கொஞ்சம் எனர்ஜி லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு எனக்கு, அதனால தான். ஓகேவா? ஓகே ஷுவர். கண்டிப்பா சாட்டர்டே சண்டே நம்ம உட்காந்துக்கலாம் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்க்கு. ஆ ஸோ இதுதான். இது இந்த மாதிரி போ இப்படி இப்படி வரும்போது போடுறது ஈஸியா இருக்குன்னா பாருங்க, இல்ல இப்படி போடுறது ஈஸியா இருக்கான்னு பாருங்க. ஓகே, எப்படி இருந்தாலும் போட்டுக்கோங்க. பட் இது நார்மல் 5th 6th 7th அந்த காஸ்ட் பிரைஸ் செல்லிங் பிரைஸ் படிப்போம் தெரியுமா? செல்லிங் பிரைஸ் மைனஸ் காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட், காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல், அந்த கான்செப்ட்ல தான் வருதுதான் அந்த காஸ்ட் அக்கவுண்டிங்கோட என்டையர் டிராவலே. நான் இந்த ஃபைல வரேன், ரெக்கார்டிங் வந்து விடுறேன், கோத்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் கேளுங்க. ஸோ நான் சொன்ன அந்த சீக்வன்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. பிரேக் எடுத்து படிங்க, ஆனா கன்சிஸ்டண்டா படிங்க. ஓகே ஸ்ரீச்சர், தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு வந்து மேக்ஸ் உட்காந்துக்கலாம். ஓகே. ஓகே கண்ணா. பை பை.